ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கிறிஸ்து பிறந்த திருநாளின் நல்வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இதோ மனிதர்கள் மத்தியில் பாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம வேதத்திலிருந்து கடவுள் யார் என்பதையும் அவருடைய தன்மைகள் என்ன என்பதையும் கற்றுக்கொள்கிறோம். இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் உருவாவதற்கு முன்னதாகவே ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார்னு சொல்லப்படுது. தாவீது ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது அவர் ஒளியையே வஸ்திரமாக தரித்து கொண்டிருக்கிறார்னு சொல்லி எழுதுறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் மனிதருள் யாரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார்னு சொல்லி எழுதுறார். அப்போ கடவுளை குறித்து அவர் அரூபியானவர், ஜோதியானவர் என்றெல்லாம் மனிதர்கள் தன்னுடைய கருத்துக்களை சொல்றாங்க. இந்த ஒளியான ஆண்டவர் நான் மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறேன், அதனால உங்களுக்கு மத்தியிலே ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி மோசேயின் இடத்துல சொன்னதாக மோசே யாத்திராகமத்துல எழுதுறார். இப்போ ஒளியாக பேசப்பட்ட இந்த ஆண்டவர் மனிதனுக்கு எப்படி வெளிச்சமாக மாறினார் என்பதை குறித்து மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்துல எழுதுகிறார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 14 16 வரை உள்ள வசனங்கள். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதிகளுடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. மத்தேயு இயேசு கிறிஸ்துவனுடைய பூமிக்குரிய வாழ்க்கையை குறித்து சொல்லும் பொழுது முதல் அதிகாரத்துல அவருடைய பிறப்பை பற்றி எழுதுகிறார். யோசேப்பனுடைய சொப்பனத்துல தூதன் தோன்றி, நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசுன்னு சொல்லி பேரிடு, ஏன்னா அவர் தன்னுடைய ஜனங்களை பாவங்களை நீக்கி ரட்சிப்பார்னு சொல்றாரு. 3ஆம் அதிகாரத்துல சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறுகிறார். அப்போ வானம் திறக்கப்பட்டது,
பிதாவாகிய தேவன் இவர் நேசகுமாரன், நான் இவரில் பிரியமாயிருக்கிறேன்னு சொல்லி சாட்சிடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மீது இறங்கி வந்து அமர்ந்தார். அதனால் அவர் தேவகுமாரன் என்பதை உறுதிப்படுத்துறார். 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் செபுலோன் நப்தலி நாடுகளுக்கு அருகிலே வந்து இப்ப அவர் தங்கியிருக்கார். ஏசாயா சொல்லிய தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில நடந்தேறியதுன்னு சொல்லி சொல்றாரு. ஏசாயா என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏசாயா 9ஆம் அதிகாரத்தினுடைய 1-2 வசனங்கள்ல, செபுலோன் நப்தலி இனிமேல் இருண்டிருப்பதில்லை, கடற்கரை அருகிலும் யோர்தான் நதி அருகிலும் இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். எப்படி வெளிச்சத்தை காண்பார்கள்னா 9ஆம் வசனத்துல எழுதுறாரு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல இருக்கும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய மனித பிறப்பை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியதுன்னு சொல்லி மத்தேயு எழுதுறாரு. இதை குறித்து யோவான் சொல்லும் பொழுது, யோவான் 8ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்துல சொல்றாரு, இயேசு கிறிஸ்து, நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், ஒருவன் என்னை பின்பற்றினால் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அதனால இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தையோ இல்ல சமூகத்தையோ சார்ந்தவர் அல்ல. அவர் இந்த உலகத்துக்கே ஒளியா இருக்கிறார். எந்த மனுஷன் அவரை பின்பற்றினாலும் அவன் ஜீவ ஒளியை அடைவான். அதனால அவர் இந்த உலகம் அனைத்துக்கும் கடவுள்னு சொல்லி யோவான் நிலைப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துனுடைய மனித பிறப்பு நம்மை போல சாதாரண மனிதனுடைய பிறப்பை போன்றதல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலே இந்த உலகத்துல மனிதனாக பிறக்கிறார். அவருடைய பிறப்பை அடிப்படையாக வைத்துதான் இந்த சரித்திரமே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் சொல்லி 2ஆ பிரிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே அவர் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக மாறிட்டாரானா இல்ல. எப்பொழுது அவர் தன்னை பிதாவாகிய தேவனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்தாரோ, என்றைக்கு அவர் மூலமாக நற்கிரியைகள் நடக்க ஆரம்பித்ததோ, அன்றைக்கு அவர் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக மாறினார்னு சொல்லி பார்க்கிறோம். வருஷ கிறிஸ்துமஸ் வருது. நாமும் கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடுகிறோம். இருளில் இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஒளியா இருக்கிற கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிறோம். ஆனா இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை போல நம்ம எப்படி ஒளியாக மாற முடியும், மற்றவர்களுக்கு எப்படி வெளிச்சமாக மாற முடியும் என்பதை குறித்து 3 காரியங்களை தியானிக்க போறோம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு லெட் யுவர் லைட் ஷைன், உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவது. முதலாவதாக, இன்டெகிரிட்டி பிரிங்ஸ் லைட் டு யுவர் இண்டிவிஜுவாலிட்டி. நீதி உங்கள் தனித்துவத்திற்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கும். சாலமோன் நீதிமானை சூரியனோடு கூட ஒப்பிட்டு பேசுறாரு. சூரியன்னா அதிகாலையில பிரகாசிக்கிற சூரியனை குறித்து சொல்றாரு. அதுவும் அந்த சூரியன் நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரியன் சொல்லி எழுதுறாரு. நம்ம இன்னைக்கு சூரியன் இன்னைக்கு வராது, சூரியன் இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்க போயிடும் அப்படின்ற காரியங்களை நம்ம இன்னைக்கு கற்பனை செய்யவே முடியாது. ஏன்னா அது நடைபெறக்கூடாத ஒரு செயல். அது போல ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில நீதியாய் நடக்க ஆரம்பிச்சானா அவனுடைய வாழ்க்கையில இருளே வராது. கொஞ்ச நாள் இருள், கொஞ்ச நாள் வெளிச்சம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்ல. அவனுடைய வாழ்க்கை எப்பொழுதும் பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கும்னு சொல்லி இங்க ஞானி எழுதுறார். அப்போ நீதிமான் யாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, பழைய ஏற்பாட்டுல இருந்து 2 மனிதர்களை குறித்து வாசிக்கிறோம். முதலாவது லோத்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த லோத்து ஆபிரகாமனுடைய சகோதரனுடைய குமாரன். ஒரு நாள்ல இப்ப இவங்க எல்லாரும் ஆண்டவர் வாக்கு பண்ணின கானானுக்கு பிரயாணப்பட்டு போறாங்க. வழியில லோத்துவினுடைய வேலைக்காரங்களுக்கும் ஆபிரகாமனுடைய வேலைக்காரங்களுக்கும் வாக்குவாதம் வந்ததுனால 2 பேரும் ஒருத்தர் விட்டு பிரியிறாங்க. அப்போ ஆபிரகாம் ஆண்டவர் வாக்கு பண்ணின கானானுக்கு போறாரு. லோத்து தன்னுடைய கண்களுக்கு பிரியமா இருந்த செழிப்பான தேசத்துக்கு சோதம் குமாராவுக்கு போயிடுறாரு. சோதம் குமாராவுக்கு போன பிறகுதான் அவருக்கு தெரியுது அந்த பட்டணம் முழுவதும் பாவத்தால நிறைஞ்சிருக்குன்னு சொல்லி அவர் பார்க்கிறாரு. ஆனா அந்த பாவம் நிறைந்த பட்டணத்துல வாழ்ந்த பொழுது அவர் நீதிமானாக்கப்பட்டாருன்னு சொல்லி பேதுரு எழுதுறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்துடைய 8-9 வசனங்கள்ல வாசிக்கும் பொழுது, தன்னை சுற்றி இருந்த பாவத்தை குறித்து நாள்தோறும் தன்னுடைய இருதயத்திலே வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்துவை கர்த்தர் ரட்சித்தார்னு சொல்லி பேதுரு எழுதுறாரு.
அப்போ லோத்து பாவத்தை வெறுக்கிற ஒரு மனிதனாக வாழ்ந்ததுனால அவர் நீதிமானாக்கப்பட்டார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இததான் ஒரு நாள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றத லூக்கா சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். ஒரு நாள்ல சீஷருங்க ஆண்டவரிடத்துல வந்து நீர் திரும்பவும் வருகிறதற்கு என்ன அடையாளம்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, லோத்துவினுடைய நாட்கள்ல நடந்தது போலவே மனுஷகுமாரனுடைய நாட்கள்ல நடக்கும். லோத்துவினுடைய நாட்கள்ல எப்படி ஜனங்க பாவத்தை குறித்த உணர்வில்லாதவர்களாய் புசித்து குடித்து விளையாட போனாங்களோ, அதே போல ஆண்டவர் திரும்ப வரும்பொழுது ஜனங்கள் பாவத்தை குறித்த உணர்வில்லாதவர்களாய் இருப்பார்கள் சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு நம்ம அறிவியல் வளர்ந்துருச்சு, நவீனமயமாயிருச்சு பேர்ல கிறிஸ்தவர்கள் கூட பாவத்தை குறித்த உணர்வில்லாதவர்களாய் வாழற ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்துட்டோம். கையிலேயே மொபைல் போன் இருக்கு. பாவத்தை எல்லா விதத்திலயும் ஆக்சஸ் பண்ற ஒரு எளிதான சூழ்நிலைக்கு வந்துட்டோம். ஆனா இன்றைக்கு நம்ம லோத்துவை போல பாவத்தை வெறுக்கிறவர்களாய் வாழும்பொழுது நீதிமானாக்கப்படுகிறோம். 2வது ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். வேதம் முழுவதும் ஆபிரகாம் எப்படி நீதிமானாக்கப்பட்டார்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்ல எழுதும் பொழுது ஆண்டவர் ஒரு நாள்ல ஆபிரகாமுக்கு நான் ஒரு பிள்ளைய தருவேன்னு சொல்லி சொன்னாரு. அவருக்கு 100 வயசு ஆயிடுச்சு. சாராலும் வயது சென்றவளாயிட்டா. அப்போ நம்புவதற்கு ஏதுவில்லாத ஒரு சூழ்நிலையில ஆபிரகாம் ஆண்டவரை நம்பிக்கையோடு விசுவாசித்தார். அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லி எழுதுறார். அப்போ ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்ததுனால நீதிமானாக்கப்பட்டார்னு சொல்லி பவுல் எழுதுறார். யாக்கோபு இதை குறித்து சொல்லும் பொழுது ஆமா ஆபிரகாம் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டாருதான். ஆனா அதோடய அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிடல. அதுக்கு பிறகு அவர் உயிர் வாழ்ந்திருக்கிறார். இப்போ அவருக்கு வேற ஒரு சோதனை வருது. இப்ப விசுவாசிக்கிற லெவல்ல இல்ல. இப்ப அவர் கிரியை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு வராரு. ஆண்டவர் உன்னுடைய ஒரே குமாரனை நீ எனக்கு பலி செலுத்துன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தின பொழுது அவருடைய கிரியைகளினாலே அவர் நீதிமானாக்கப்பட்டார். இப்ப நான் பலி செலுத்தினாலும் ஆண்டவர் ஈசாக்கை உயிரோடு எழுப்புவார்னு சொல்லி ஆபிரகாம் விசுவாசித்ததுனால அவர் கிரியையினாலே அவர் நீதிமானாக்கப்பட்டார். விசுவாசத்துக்கேற்ற கிரியை செய்து நீதிமானாக்கப்பட்டார்னு சொல்லி யாக்கோபு எழுதுறார். இப்போ இன்னைக்கு நாம் எப்படி நீதிமானாக்கப்படுகிறோம்னா கிறிஸ்துவே நமக்கு நீதி ஆனார்னு சொல்லி பவுல் எழுதுறாரு. பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்ததுனால அவரை சிலுவையிலே பலியாக்கினதுனால நாம் இன்றைக்கு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்தார், என்னுடைய பாவத்துக்காக அவர் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார், மறுபடியும் என்னை சேர்த்து கொள்ளும்படி அவர் வரப்போகிறார்னு சொல்லி விசுவாசிக்கும் பொழுது நம்ம நீதிமானாக்கப்படுறோம். ஆனா இன்னைக்கு விசுவாசிச்ச உடனே நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிருதா? இல்ல, நம்ம இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கோம். அததான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இன்னைக்கு நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரோ அதற்கேற்ற நீதியுள்ள கிரியை நம்ம நடப்பிக்கும் பொழுது நம்ம நீதிமானாக்கப்படுகிறோம். இப்போ நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலே லோத்துவை போல பாவத்தை வெறுக்கிறவர்களாய், ஆபிரகாமை போல ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களாய், அதற்கேற்ற நீதியுள்ள கிரியை நடப்பிக்கிறவர்களாய் வாழும் பொழுது நம்ம நீதிமானாக்கப்படுகிறோம். நீதிமானாக்கப்படும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்ம வெளிச்சத்தை பெற்றுக்கொள்கிறோம். 2வதாக infallibility brings light to your family. நேர்மை உங்கள் குடும்பத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். யூதா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளையும் நியமங்களையும் படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். லூக்கா சகரியா எலிசபெத் குடும்பத்தோட தன்னுடைய சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிறார். இந்த சகரியா ஆசாரியன், எலிசபெத்து ஆரோனுடைய குமாரத்திகள்ல இருந்து வந்தவள். இப்போ 2 பேருமே லேவி கோத்திரத்தை சார்ந்தவங்க. ஆனா இவங்களுக்கு பிள்ளை இல்ல. இவங்களுக்கு வயது சென்றவர்களா இருக்கிறாங்க சொல்லி எழுதுறார். அப்போ அவங்களுடைய குடும்பத்துல சமூகத்துல எவ்வளவு அவமானம், எவ்வளவு தூஷணங்களை சந்திச்சிருப்பாங்க. ஆனா அதன் மத்தியில அவங்க ஆண்டவரிட்ட கட்டளைகளின்படி குற்றமில்லாதவர்களாய் நடக்கிறாங்க.
அப்போ ஒரு நாள் சகரியா ஆசாரிய ஊழியம் செய்யும்படியா தேவாலயத்துக்கு போகும்பொழுது தேவதூதனை தரிசிக்கிறார். அப்ப தூதன் சகரியாவே நீ ஒரு குமாரனை பெறுவாயின்னு சொல்லி சொல்றான். அப்ப சகரியா நான் கிழவனா இருக்கனே, என் மனைவியும் வயது சென்றவளா இருக்காளேன்னு சொல்லி சொல்றான். அப்போ அந்த தூதன் நான் தேவ சமூகத்தில இருந்து வரேன். நீ ஆசாரிய ஊழியம் செய்றவன், ஆண்டவருடைய வல்லமைகளை அறிந்திருக்கிறவன். நீ என்னுடைய வார்த்தையை விசுவாசிக்காததுனால ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் நீ ஊமையனா இருப்பாய்ன்னு சொல்லி சொல்றான். ஜனங்கள் எல்லாம் சகரியாவுக்காக காத்திருக்காங்க. இப்ப சகரியா தேவாலயத்துல இருந்து தாமதமா வரான். ஆனா அவன் பேச முடியாத ஒரு ஊமையனா இருக்கான். அப்ப ஜனங்கள் எல்லாரும் இவன் தேவாலயத்துல ஏதோ ஒரு சொப்பனம் கண்டிருக்கிறான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. நாட்கள் சென்ற பிறகு எலிசபெத்து ஒரு குமாரனை பெறுகிறாள். அவனுக்கு பேர் வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்த உடனே அவனுடைய உறவினர்கள் எல்லாரும் இந்த பிள்ளைக்கு அவனுடைய தகப்பனுடைய பேரையே சகரியான்னு சொல்லி வைக்கலான்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப எலிசபெத்து இல்ல அவனுடைய பேர் யோவான் வைக்கணும்னு சொல்லி சொல்றா. அப்போ அவங்க இல்ல அந்த பிள்ளையினுடைய தகப்பன்ட்டே போய் கேட்கலான்னு சொல்லி சகரியாட்ட போய் கேட்கிறாங்க. அப்ப சகரியா ஒரு பலகையை வாங்கி இவனுடைய பேர் யோவான்னு சொல்லி எழுதுறான். உடனே அவனுடைய நாவின் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு ஊமையனா இருந்தவன் பழையபடி பேச ஆரம்பிக்கிறான். அப்போ ஜனங்களுக்கு எல்லாருக்கும் பயம் உண்டாயிடுச்சு. ஒரு நாள்ல இவன் ஆலயத்துக்கு போயிட்டு வரும்பொழுது ஊமையனா வந்தான். இப்போ இவனுக்கு பிள்ளை பிறந்த உடனே இவன் மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறான். அப்ப இந்த பிள்ளை வளர்ந்தா எப்படி இருக்குமோன்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்போ சகரியா யோவான் ஸ்நானகனை கரத்துல ஏந்தி இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்றான். நீ கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண புறப்பட்டு போவாய், பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நீ தெரியப்படுத்துவாய்ன்னு சொல்றான். அந்த 78ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீ அந்தகாரத்திலும் இருளிலும் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வருவாயின்னு சொல்லி சகரியா தீர்க்க தரிசனம் சொல்றான். வெளிச்சத்தை கொண்டு வருவான்னு சொல்லி சொன்ன இந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் ஸ்நானகனுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் ஏறக்குறைய 6 மாத வித்தியாசங்கள்னு சொல்லி சொல்லப்படுது. ஆண்டவரும் சொல்லும் பொழுது ஸ்திரீகளுக்குள் பிறந்தவன்ல யோவான் ஸ்நானகனை போல பெரியவன் ஒருவனும் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. ஆண்டவராலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மனிதன் தன்னுடைய குறைவுகளுக்கு மத்தியில ஆண்டவருடைய கற்பனைகளின்படி நடந்த ஒரு குடும்பத்துல பிறக்கிறான்னு சொல்லி பாக்குறோம். அது போல இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில குறைவுகளுக்கு மத்தியில நீங்க ஆண்டவரை தேடுறீங்களா? உங்களுடைய ஓட்டத்திலே தொடர்ந்து முன்னேறி செல்லுங்க. அப்போ ஆண்டவர் நிச்சயமாகவே சகரியாவினுடைய குடும்பத்திலே அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியை கட்டளையிடுவார். அது உங்களுடைய குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரு வெளிச்சமாக மாறும். ஒருவேளை நீங்க ஆண்டவருடைய கற்பனையை பின்பற்றுவதுல நீங்க தடுமாறிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடுற இன்றைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. பொருளாதார குறைவா இருக்கலாம், இல்ல சரீர குறைபாடுகளா இருக்கலாம். எந்த குறையா இருந்தாலும் என்னுடைய குறைவுகளுக்கு மத்தியில நான் உங்களுடைய கற்பனைகளின்படி நடப்பேன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்வார். மூன்றாவதாக, சேரிட்டி பிரிங்ஸ் லைட் டு த கம்யூனிட்டி. நற்கிரியை சமூகத்துக்கு வெளிச்சம் தருகிறது. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணியல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிய சிறையிருப்புல இருக்காங்க. ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமா அவங்க கூட பேசுறாரு. என் ஜனங்களுக்கு அவங்களுடைய அக்கிரமத்தையும் அவங்களுடைய பாவத்தையும் தெரியப்படுத்துன்னு சொல்லி சொல்றாரு. என்னன்னா அவங்க நியாயத்தை விட்டு விலகாதவர்கள் போல தினம் என்ன தேடுறாங்க, என்கிட்ட விசாரிக்க விரும்புறாங்க. நீங்க ஏன் எங்களை நோக்காம இருக்கீங்கன்னு சொல்லி என்னையே கேள்வி கேட்கிறாங்க. ஆனா அவங்க என்னுடைய கட்டளைகளை கை கொள்றதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாரு. சொல்லிட்டு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு. அவங்க அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது இல்ல, ஒரு பசியா இருக்கிறவனுக்கு அவங்க ஆகாரம் கொடுக்கறது இல்ல, சிறுமைப்பட்டவனுக்கு அவங்க சேர்த்து கொள்றது இல்ல, என்னுடைய கட்டளைகளின்படி நடக்காம உபவாசிக்கிறன்ற பேர்ல பட்டினியா இருக்கிறாங்க. ஆனா அவங்க என்னுடைய கட்டளைகளை கை கொள்றது இல்ல. நீங்க என்னுடைய கட்டளைகளின்படி நடக்கிறது தான் எனக்கு உகந்த உபவாசம் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு.
நீங்க ஆண்டவருடைய கட்டளையை பின்பற்றும் பொழுது என்ன நடக்கும்னா அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. 58ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பிறகாலை காக்கும் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நீதி எப்படி முன்பாக செல்லும்னா, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நான் இப்படிதான் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடப்பேன்னு சொல்லி நீங்க உங்களுக்கு ஒரு குறிக்கோள் செட் பண்றீங்க இல்லையா? அந்த தீர்மானம் உங்களை வழிநடத்தும். அப்பொழுது ஆண்டவருடைய மகிமை உங்களை பிறகாலை காத்துக்கொள்ளும் சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ இன்றைக்கு நம்ம நற்கிரியை செய்யும் பொழுது இந்த சமூகத்துக்கு வெளிச்சம் உள்ளவர்களாக நம்ம மாறுகிறோம். அததான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல சொல்றத மத்தேயு 5, 6 அதிகாரங்கள்ல வாசிக்கிறோம். உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுதுன்னு சொல்லி சொல்றாரு. யாரும் விளக்க கொளுத்தி மரக்காலின் கீழே ஒளிச்சு வைக்க மாட்டாங்க. அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் வெளிச்சம் பிரகாசிக்கும்படியாக விளக்கு தண்டின் மேல வைப்பாங்க. அது போல ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற ஆஸ்திகளை நீங்க உங்களுக்குன்னு சொல்லி ஒளிச்சு வச்சுக்காம மற்றவர்களோடு நீங்க பகிர்ந்து கொள்ளும் பொழுது நீங்க சமூகத்துக்கு வெளிச்சமாக மாறுகிறீர்கள். பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பிதாவானவர் மகிமைப்படுவார்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இப்போ உங்களுடைய குடும்பத்தாருக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்க யாருன்னு சொல்லி தெரியும். சமூகத்துல உங்களை அறியாத மனிதனுக்கு நீங்க ஆண்டவரை பின்பற்றுகிறீர்கள்ன்றது எப்படி தெரியும்? உங்களுடைய நற்கிரியைகளை நீங்க சமூகத்துல காண்பிக்கும் பொழுது, தரித்திரருக்கு, எளியவர்களுக்கு, சிறுமைப்பட்டவர்களுக்கு நீங்க உதவி செய்யும் பொழுது நீங்க வெளிச்சமாக மாறுகிறீர்கள். அப்பொழுது பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. பிதாவாகிய தேவன் ஒரு நாள்ல இததான் நமக்காக அவர் செய்தார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் நமக்காக தந்ததுனால தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கட்டளையிட்டார். அதுபோல இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆஸ்திகளை நம்ம மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது நம்ம இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் மாறுகிறோம். அததான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இப்போ இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, சமூகத்துல எப்படி வெளிச்சமாக மாற முடியும் என்பதை குறித்து 3 காரியங்களை ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். முதலாவதாக, when you walk with integrity you will bring light to your individuality. நீங்கள் நீதியாய் நடக்கும் பொழுது உங்களுடைய தனித்துவத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறீர்கள். when you walk with infallibility you will bring light to your family. நீங்கள் நேர்மையாய் நடக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறீர்கள். when you do charity you will bring light to the community. நீங்கள் நற்கிரியை செய்யும் பொழுது சமூகத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறீர்கள். வெளிச்சம் சொல்லும் பொழுது ஆண்டவர் எங்கேயோ இருந்து நம்ம மேல வெளிச்சத்தை பிரகாசிப்பார்னு சொல்லி இல்ல. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கும் பொழுது நாம் வெளிச்சம் உள்ளவர்களாய் மாறுகிறோம். கிறிஸ்து பிறந்த நாளை நினைவு கூறுகிற இன்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில நான் வெளிச்சமாக மாற விரும்புகிறேன்னு சொல்லி நீங்க ஆண்டவரிடத்துல அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய குறைவுகளை அகற்றி ஆண்டவர் நம்மை பிரகாசிப்பிக்கிறவராய் இருக்கிறார். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சிட்கேனு நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிட்கேனு நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம்
நீர்தானையா. நண்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல் என் பாதைகள் எல்லாம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவர் நீர். நண்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல் என் பாதைகள் எல்லாம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவர் நீர். யெகோவா சித்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சித்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். இம்மட்டுமாய் உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒரு நாளிலே உமக்கு பிரியமாய் இருந்த ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்காக தந்து உம்முடைய அன்பை வெளிப்படுத்தினதற்காக, இந்த உலகத்திற்கு நீர் வெளிச்சத்தை கட்டளையிட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பா, இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி லோத்துவை போல பாவத்தை வெறுக்கிறவர்களாய், ஆபிரகாமை போல உம்மை விசுவாசிக்கிறவர்களாய், விசுவாசத்துக்கேற்ற நீதியுள்ள நற்கிரியை நடப்பிக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் இந்த நாள்ல மாற்றுங்க. நீதிமானுக்குரிய ஆசிர்வாதத்தை, வெளிச்சத்தை தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளும்படியாய் உதவி செய்யுங்க. சகரியாவை போல ஒருவேளை தன்னுடைய குறைவுகளுக்கு மத்தியிலே உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளா இருப்பார்கள். ஆனால் இந்த நாள்ல அவங்களுடைய குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியை கட்டளையிடுங்க. குறைவுகளுக்கு மத்தியில, சரீர குறைவுகளா இருக்கலாம், பொருளாதார குறைவுகளா இருக்கலாம், மற்ற எந்த குறைவுகளா இருந்தாலும் அதன் மத்தியில உம்முடைய கட்டளைகளின்படி நடக்க ஒரு தீர்மானம் எடுக்கும்படியாய், அதுல உறுதியாய் நிலைத்திருக்கும்படியாய் இந்த நாள்ல நீங்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. உம்முடைய வார்த்தையின்படி நற்கிரியை செய்கிறவர்களாய், இந்த சமூகத்துல ஒடுக்கப்பட்டவர்கள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், விதவைகள், ஏழ்மையானவர்கள் எல்லாருக்கும் உதவி செய்கிறவர்களாய், உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மாத்திரமல்ல, நீர் எங்களுக்கு எப்பொழுதும் உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறது போல தன் வாழ்நாள் முழுவதும் இந்த சமூகத்திற்கு உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற இந்த நாளிலே வெளிச்சமாக மாற்றி நிலைநிறுத்துங்க. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பிரகாசிப்பீங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். God bless you and God be with you. Wish you happy Christmas.